வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஊறுகாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் மாடி தோட்டத்தில் நிறைய நெல்லிக்காய் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாங்க செய்வேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் ஊறுகானா அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நார்மலாக ஊறுகாய் தாங்க. அதை நான் ப்ராசஸிங் பண்ணாமல் பாயில் பண்ணி ஊறுகாய் பண்ணியிருக்கேன். புளிப்பு இல்லாமல் இருக்குங்க. புளிப்பெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டதுனால புளிப்பு ஹெவியாக இருக்காது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்கு வெறுமனையாக பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். இதுதான் என்னோடய டெரஸ் கார்டனில் இருக்கிற நெல்லிக்காய் மரம். இவ் நிறைய காய்க்குங்க. அதாவது 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு வருஷத்தில் நிறைய ஒரு 2-3 ட்ரிப்பு காய்ச்சி. என்னோடய டெரஸ் கார்டன் ராணினே சொல்லலாங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக காய் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் இதுக்காக ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். ரொம்ப நான் மணி ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த நெல்லிக்காய் மரத்தை பொறுத்த வரைக்கும். என்னோடய வீட்டு காய்கறி கழிவுகள் மட்டும்தான் இதுக்கு உரமாக கொடுப்பேன். அதே மாதிரி இதுக்கு க்ரோ பேக்கு கூட நான் வாங்கி வச்சுருக்க மாட்டேங்க. இவங்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பைசா கூட நான் செலவு பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவங்க எனக்கு நிறைய பலன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது எல்லாமே பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கை கெட்டின தூரத்தில் பறிக்கலாங்க. நம்ம ஏணி வைக்க தேவையில்லை, ஆள் வச்சு பறிக்க தேவையில்லை, யாரையும் பறித்து கொடுங்கன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம கை கெட்டின தூரத்தில் நம்மளே பறித்து அதை அப்படியே ருசித்து சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஊறுகாய் போடலாம். அப்படிங்கும்போது அதோட சந்தோஷம் தனி சந்தோஷங்க. அதாவது கை கெட்டின தூரத்தில் தானே வச்சுக்கோங்களேன். என்னோடய ஹைட்டில் தான் இந்த மரம் இருக்கும், ஆனால் அவ்வளோ காய் காய்க்கும். அப்படிங்கும்போது அந்த மரத்தை பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ காய் காய்க்குது? தரையில் வச்சா கூட இவ்வளோ காய் வரமாட்டேங்குது, ஆனால் டெரஸ் கார்டனில் இவ்வளோ காய் காய்க்குதே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. வருஷத்தில் ஒரு 3-4 டைம் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். வருஷத்தில் ஒரு 5 கிலோ 10 கிலோ அளவுக்கு பறிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டோட்டலாக பறித்து எடுத்தாச்சு. 1 கிலோ அளவுக்கு இருக்குது பாருங்கள். சுத்தமாக மரத்தில் உள்ள எல்லா காயும் பறித்து முடிச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊறுகாவுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் அந்த காம்புலாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், உப்பு, பியோர் சில்லி பவுடர், பெருங்காயம், கடுகு, நல்லெண்ணெய், அவ்வளோதாங்க. இந்த அரை நெல்லிக்காவை சாப்பிட்டா முடி வளருமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா தான் முடி வளருமா, இல்லை இந்த அரை நெல்லிக்காவையும் சாப்பிட்டா முடி வளருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அரை நெல்லிக்காவை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக முடி வளருங்க. ஏன்னா இதுலேயும் முடி வளர்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதுக்கு தேவையான சத்து இந்த அரை நெல்லிக்காவில் இருக்குது, சந்தேகமே வேண்டாம். சீசன் டைமில் அரை நெல்லிக்காய் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடலாங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் இதை மாதிரி ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணி ஆற வச்சுருங்க. ஏன் ஆறணும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி விட்டுக்கும். அதனால் நம்ம நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஊறுகாய் செஞ்சோம்னா நம்ம அதை கெட்டு போகாமல் இருக்கும், பூஞ்சை பிடிக்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அந்த ஊறுகாய் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. 200 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 100-200 கிராம் சேர்த்துக்கோங்க. கடுகு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி ஊறுகாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பியோர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது எண்ணெயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்குங்க. அப்படி நம்ம பிணைஞ்சு சாப்பிடும்போது இது நம்ம தனி டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெயில் நீங்கள் இந்த மிளகாய் பொடியை சேர்க்கறதுனால ஊறுகாய் தனி டேஸ்ட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க. நெல்லிக்காவை சேர்த்துட்டு 2 கலரி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா அருமையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. இன்ஸ்டண்ட்டாக, அதாவது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையானது ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுக்கோங்களேன். கடைசியாக உப்பு சேர்த்துட்டு 2 பரட்டு இறக்குனீங்கன்னா அருமையான ஊறுகாய் ரெடிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இதுக்கெல்லாம் அல்டிமேட் டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? ஆமாங்க, ரைஸ் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நினைக்கிற போதெல்லாம் எடுத்து சாப்பிட்லாங்க. தயிர் சாதம் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அரை நெல்லிக்காய் கிடைக்கும் போது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.